உயிரியல் வினாத்தாள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல 51வது கேள்வியிலிருந்து பார்க்க வேணும். பாருங்க, புற்றுநோய் கலங்களை அழிக்கும் ஆற்றல் கொண்ட அலை எது? இதுல புற்றுநோய் கலங்களை அழிக்கக்கூடிய ஆற்றலை கொண்ட அலை வந்து கேமா கதிராக இருக்கு. அடுத்த குருதியின் செந்நிறத்துக்கு காரணமாக அமையும் கூறு பாத்தீங்கன்னு சொன்னா ஈமோகுளோபின் சொல்றதான் குருதியினுடைய சிவப்பு நிறத்துக்கு காரணமான கூறாக இருக்கும் ஈமோகுளோபின். அடுத்த பாருங்க, பல்கல அங்கி ஒன்றின் கல ஒழுங்கமைப்பு மட்டம் கீழே தரப்பட்டுள்ளது. கலம் ஏ, இளியம் பி, அங்கம் சி, தொகுதி டி, அங்கி இ என்று தந்திருக்கணும். இதுல ஏ கம சி ஆகியவற்றுக்கு உதாரணங்கள் முறையே பாருங்க. ஏ என்றது கலமாக இருக்கும், அது மாதிரி சி என்றது அங்கமாக இருக்கும். சரி, அப்ப இதுல பாருங்க, குருதி சிறுதட்டு என்றது வந்து குருதி சிறுதட்டு நாங்கள் ஒரு கலமாக கருத மாட்டோம். அப்ப குருதியில வெண்குருதி கலங்கள் வந்து ஒரு கலம், செங்குளியம் வந்து ஒரு கலம். ஆனா குருதி சிறுதட்டை நாங்கள் கலம் என்று சொல்லி கருதுறது இல்லை. அது வந்து கலத்துண்டு அல்லது கல உடைவாக இருக்கு. அதை வந்து நாங்கள் கலம் என்று சொல்லி சொல்றேன். இதயம் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட உடல்ல இருக்கக்கூடிய ஒரு அங்கம். சரியா? அது சி என்றது சரி, ஆனா இது வந்து பொருத்தம் இல்லை. அது மாதிரி ரெண்டாவது பாருங்க, இலையும் கிளையும் தந்திருக்கணும். இது எல்லாமே அங்கமாக இருக்கும், தாவரத்தினுடைய அங்கங்கள். அது மாதிரி அங்கால மூன்றாவது குடைக்கல விளியம். குடைக்கல விளியம் என்று சொல்றது ஒரு வகையான இளையம். அது மாதிரி இலை பாத்தீங்கன்னு சொன்னா தாவரத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கு. அடுத்த பாருங்க, வேர்மயிர்ன்றது கலம். அது மாதிரி வேர்ன்றது ஒரு தொகுதி. தாவரங்கள்ல வந்து 2 தொகுதி இருக்குது. அங்கள்ல சமன்பாட்டு தொகுதி, கழிவாற்றல் தொகுதி, இனப்பெருக்க தொகுதி என்று இருக்கிற மாதிரி தாவரங்கள் அங்குர தொகுதியும் வேர் தொகுதியும் இருக்கு. அப்ப வேர்ன்றது வந்து அங்க ஒரு தொகுதியாக இருக்கு. அப்ப இங்க கேள்விக்கு ஆன்சர் இல்ல. ஏ என்றது கலம், பி என்றது சி என்றது வந்து அங்கமாக இருக்கு. சரியா? இப்ப இந்த முதலாவது விட வந்து குருதி சிறுதட்டுக்கு பதிலாக செங்குளியமும் இதயமும் என்று தந்திருந்தோம் சொன்னார். சரியா? செங்குளியமும் இதயமா என்று தந்திருந்தா அது வந்து சரி. ஏனென்றா செங்குளியம் என்றது கலம், இதயம் என்றது வந்து அங்கம். ஆகவே ஏசிக்கு அது பொருத்தமாக இருக்கு. 54 தாவர இலையம் ஒன்று படத்தில் காட்டப்பட்டுள்ளது. அவ்விலையத்தின் பெயரும் தொழிலும் முடியும். பாருங்க, தாவர இலையத்தை பார்த்த உடனே நாங்கள் இனம் கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதனுடைய கலைச்சுவரை பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரே வகையான கலங்களால் ஆக்கப்பட்டிருக்கு இந்த இலையம். ஆகவே கட்டாயமா இது எளிய நிலை இலையமாகத்தான் இருக்கும். எனவே கால் வராது. குடைக்கலவளியம், ஒட்டுக்கலவளியம், வல்லூர் கலவளியத்துல உண்டாயிருக்க போகுது. மற்ற இதுல பாத்தீங்கன்னா வல்லூர் கலவளியத்தினுடைய கலைச்சுவர் வந்து சீரான முறையில தடிப்படைஞ்சு காணப்படும். குடைக்கலவளியத்துல மெல்லிய கலைச்சுவர், ஒட்டுக்கலவளியத்துல மூல பிரதேசங்கள் அதிக அளவுல தடிப்படைஞ்சு போயிருக்கும். வல்லூர் கலவளியத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சீரான முறையில தடிப்படைஞ்சு காணப்படும். ஆகவே இங்க பொருத்தமான விட வந்து வல்லூர் கலவளியம். வல்லூர் கலவளியத்தின பிரதான தொழில் தாங்குதல் என்று வரும். இரண்டாவது விடை பொருத்தம். 55 தலைமுறை உரிமை தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. பாருங்க, இயல்பொன்றுக்கு பொறுப்பான பரம்பரை அலகு ஜோடி ஒத்தவையாய் அது சமனுகம் ஆகும். அது சரி. சரி, அப்ப 2 பரம்பரை காரணிகள் தான் ஒரு இயல்பை தீர்மானிக்கும். அதுல 2மே ஆட்சியானது என்று சொன்னால் சமனுகம் என்று சொல்லுவோம். 2மே பின்னடைவானது என்று சொன்னாலும் சமனுகம். ஆனா உண்டு ஆட்சியாகவும் உண்டு பின்னடைவாக, இதை நாங்க சொல்றது பிள்ளைகள் பல்லினனுகம் என்று சொல்றாரு. சரி, இதை வந்து பல்லினனுகம் என்று சொல்றோம். ஆகவே ஒன்றுக்கு பொறுப்பான பரம்பரை அலகு ஜோடி ஒத்தவையாயின் அது சமனுகம் ஆகும் என்று சொன்னா அந்த கூற்று சரி. அடுத்த அங்கிகளின் இலிங்க இயல்பு நிர்ணயிக்கப்படுவது பரம்பரை அலகுகளால் ஆகும். அது சரி. சரியா? பரம்பரை அலகுகள் இலிங்க இயல்பை நிர்ணயிக்கும். XY என்ற நிறமுறுத்த ஜோடிகள் சேர்ந்தா ஆண் என்ற இயல்பு தீர்மானிக்கப்படுது. அதே மாதிரி XX சேர்ந்ததுன்னு சொன்னா பெண் என்ற இயல்பு தீர்மானிக்கப்படுது. அதுவும் சரி. மனித இலிங்க நிறமுறுத்த ஜோடி சர்வ சமனானதாகும். அது வந்து பிழை. சரியா? ஏனென்று சொன்னா பெண்கள்ல வந்து XX நிறமுறுத்த ஜோடி அது வந்து ரெண்டும் ஒன்று கொண்டு சர்வசமனானதா இருக்கும். ஆனா ஆண்கள்ல XY இல்ல பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸிலும் பார்க்க Y நீளம் குறுகியதா இருக்கும். அப்ப சர்வசமன் இல்லை. ஆகவே எங்களுக்கு பொருத்தமான விட ஏயும் பியும் மட்டும் சரி என்று. சரி, அதுல டி என்றதை மாத்தி போட்டு பி என்று போடும்போது ஏயும் பியும் பொருத்தம். 56 மனித இனப்பெருக்க செயல்முறையின் போது உட்பதித்தல் எனப்படுவது. பாருங்க, முதலாவது சூழ்விந்து கலங்களில் காணப்படும் கருப்பதார்த்தங்கள் இணைந்து கொள்ளல்.
சூழ்விந்து கலங்கள்ல காணப்படுகின்ற கருப்பதார்த்தங்கள் இணைகின்ற செயல்முறையை வந்து பிள்ளைகள் நாங்கள் கருக்கட்டல் என்று சொல்லுவோம். இரண்டாவது நுகம் இளையுறு பிரிவுக்குட்பட்டு முசூறு நிலையை அடைதல். இப்ப கருக்கட்டப்பட்டு முதலாவது வார தனிக்கலம் நுகம், அது இளையுறு பிரிவு அடைஞ்சு முசூறு என்ற நிலையை அடையும். அது வந்து உட்பதித்தல்னு சொல்றது இல்லை. அடுத்த முதிர்மூலவுறு முழுமையாக விருத்தி அடைந்து ஜோனி வழியாக வழித்தள்ளப்படல், அதைத்தான் நாங்கள் மகப்பேறு என்று சொல்றோம். அடுத்த முளையம் கருப்பையின் அகத்தோலில் இணைந்து கொள்ளல், இதைத்தான் உட்பதித்தல் என்று சொல்லுவோம். சரியா, முளையம் கருப்பையின் அகத்தோலோட இணைஞ்சு கொள்ற நிகழ்ச்சியைத்தான் உட்பதித்தல் சொல்லுவோம். எனவே பொருத்தமான விட 4. 57 நெருப்பு சுட்டதும் காலை விலக்கி கொள்ளல் என்னும் தெரிவினை செயற்பாட்டில் தூண்டல் கடத்தப்படும் பாதையின் சரியான ஒழுங்கு. இப்ப தெரிவினை செயற்பாடுன்னு சொன்ன பிள்ளைகள் சிந்திக்காது எங்களோட உடம்பில நடக்கக்கூடிய செயற்பாடுகளைத்தான் தெரிவினை செயற்பாடுகள் என்று சொல்லுவோம். காலில் முள்ளு குத்தினோன காலை விலகி கொள்றது, நெருப்பு சுட்டோன காலை விலகி கொள்றது, இதுகள் வந்து தெரிவினை செயற்பாடுகளா இருக்கு. இதுல இந்த தெரிவினை செயற்பாடுகள் கடத்தப்படுகின்ற பாதையை வந்து பிள்ளைகள் நாங்க சொல்லுவோம் தெரிவில் அப்படி என்று சொல்லுவோம். சரியா, தெரிவினை செயற்பாடுகள் கடத்தப்படுற பாதைய தெரிவில் என்று சொல்லுவோம். இது கடத்தப்படுற பாதை என்ன எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப வந்து நாங்கள் முதலாவது ஒரு தூண்டல் உண்ட உணர்றோம். அதாவது இங்க வந்து நெருப்பு சுடுறதா நாங்களோட தூண்டல். அப்ப தூண்டலை வந்து உணரக்கூடிய அங்கங்களை வாங்கிகள் என்று சொல்றோம். வாங்கிகளா எங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய 5 புலன்களும் வாங்கிகளா தொழிற்படும். கண், காது, மூக்கு, சரி, நாக்கு, செவி, இதுகள் எல்லாம் வாங்கிகளா தொழிற்படும். ரைட். இத பாருங்க, சரி. சரிதானே. அப்ப முதலாவது வாங்கி மூலமா புலன்கள் பெற்றுக் கொள்ளப்படுது. இவருக்கு காலில் நெருப்பு சுடுறபடியால காலில் இருக்கக்கூடிய தோல் வந்து முதலாவது அந்த செய்தியை பெற்றுக்கொள்ளும். தோல் வந்து இங்க வாங்கியா தொழிற்படும். பிறகு புலன் நரம்பு களம் மூலமாக மைய நரம்பு தொகுதிக்கு தகவல் அனுப்பும். சரி, அப்ப முதல் தோல், அதை அடுத்து புலன் நரம்பு களம். பிறகு புலன் நரம்பு களம் என்ன செய்யும்னு சொன்னா முன்னானுக்கு அந்த தகவலை கொண்டு போகும். முன்னான்ல பாத்தீங்கன்னு சொன்னா இடைத்தூது நரம்பு களம் என்ற ஒரு நரம்பு களம் வந்து காணும். அப்புறம் முன்னான் வந்து நெருப்பு சுட்டோன்னு கால விலக்கி கொள்ளுன்ற ஒரு தகவலை வந்து இயக்க நரம்பு களம் ஊடாக விளைவு காட்டிக்கு வழங்கும். அப்ப இங்க இயக்க நரம்புகளும் அந்த தகவலை எடுத்துக்கொண்டு விளைவு காட்டி கிட்ட போகும். விளைவு காட்டிகளாக பெரும்பாலும் தசைகளும் சுரப்பிகளும் தொழிற்படும். இந்த இடத்துல காலில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து தசைகள் வந்து விளைவு காட்டியா தொழிற்படுறபடியா இயக்க நரம்புகளம் வந்து காலில் உள்ள தசைகளுக்கு தகவலை வந்து கடத்தும். அப்ப கால் வந்து விலகி கொள்ளப்படுது. இதுதான் அங்க தெரிவினை கடத்தப்படுகின்ற பாதையாக இருக்கு. சரியா, முதலாவது தோல்ல ஏற்படுகின்ற வலிக்குரிய வாங்கி தூண்டப்படுறது, பிற புலன் நரம்புகளம், அதை தொடர்ந்து இடைத்தூது நரம்புகளம், பிற இயக்க நரம்புகளம் மூலமாக தகவல் விளைவு காட்டியா அடையும். இங்க காலில் உள்ள தசைகள் வந்து விளைவு காட்டியா தொழிற்படும். சரிதானே. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது காலில் உள்ள தோல். ரைட். இதுல சரியான விட அடிப்படையில எப்படி வரும்னு சொன்னா முதலாவது வந்து வாங்கி காலில் உள்ள தோல், பிறகு புலன் நரம்புகள், பிறகு மைய நரம்பு தொகுதி அடையும். அங்க என்ன இருக்கும்? இடைத்தூது நரம்புகள். அப்புறம் அது இயக்க நரம்பு களத்துக்கு தகவலை கொடுக்கும். அப்புறம் இயக்க நரம்பு களம் காலில உள்ள தசைகள், அதாவது தசைதானே விளைவாட்டியா தொழிற்பட போது, அதுக்கு தகவலை கொடுக்கும். இதுதான் தூண்டல் கடத்தப்படுகின்ற பாதையின் சரியான ஒழுங்கு. 58 சுகதேகி ஒருவரின் குருதியில் உள்ள குளுக்கோஸின் அளவு 100 மில்லி லிட்டரில் 80 தொடக்கம் 120 மில்லிகிராம். சரி, இது வரைக்கும் இருக்கலாம். இதை விட அதிகரிக்கும் போது நடைபெறும் செயற்பாடான அப்ப குருதியில குளுக்கோஸ் மட்டம் கூடிச்சதுன்னு சொன்னால் சதையில உள்ள இன்சுலின், சதையில இருக்கக்கூடிய பீட்டா கலங்கள் வந்து இன்சுலினை சுரந்து மேலதிகமான குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி ஈரல்ல சேமிக்கும். சரி, எதன் மூலமா குருதியில உள்ள குளுக்கோஸின் மட்டம் வந்து நியம அளவை அடையும். ரைட். எனவே பொருத்தமான விட 3. இதே
இந்த அளவை விட குருதியில குளுக்கோஸ் மட்டம் குறைஞ்சதுன்னு சொன்னால் சதையில உள்ள அல்பா கலங்கள் குளுக்கஹோனை சுரக்கும். சரியா, சதையில உள்ள அல்பா கலங்கள் குளுக்கஹோன் என்ற ஹோமோனை சுரக்கும். குளுக்கஹோன் என்ற ஹோமோனை சுரக்கும். இந்த குளுக்கஹோன் என்ன செய்யும் சொன்னால் ஈரல் கலங்கள்ல சேமிக்கப்பட்டிருக்கிற கிளைக்கோஜனை மறுபடியும் குளுக்கோஸாக மாற்றுகின்ற வேலையை செய்யும். அதன் மூலமா குருதியில குளுக்கோஸ் மட்டம் அதிகம். 59 அருகில் காட்டப்பட்டிருப்பது மகரந்த மணி உண்டாகும் போது நடைபெறும் கலப்பிரிவாகும். மகரந்த மணி உருவாகைக்குள்ள நடைபெறுகின்ற கலப்பிரிவு. இப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், மகரந்த மணி என்றது தாவரங்கள்ல காணப்படக்கூடிய ஒரு புணரி. சரியா, மகரந்த மணியும் குறியும் மகரந்த மணி ஒரு ஆணக பகுதி என்று சொல்றோம். இது சூலத்தோட சேர்ந்துதான் என்ன முதலாவது மகரந்த சேர்க்கை நடந்து அதுக்கு பிறகு மகரந்த மணி முளைச்சு சூலத்து அடையக்குள்ள கருக்கட்டல் நடக்கும். சரி, அப்ப புணரியாக்கத்துல நடக்கிறது ஒடுக்கற் பிரிவு. புணரியாக்கத்துல ஒடுக்கற் பிரிவு தான் நடக்கும். இங்கு ஏபி ஆகிய கலப்பிரிவுகள் முறை. அப்போ ஒடுக்கற் பிரிவு பாத்தீங்கன்னு சொன்னா 2 விதமான கலப்பிரிவுகளை உள்ளடக்கி இருக்குது. ஒடுக்கற் பிரிவுல இளையுறு பிரிவு நடக்கும். இதுல ஏ என்ற செயல்முறை இங்க காட்டியிருக்கணும் பாருங்க. இதெல்லாம் ஏ, இங்கால பி. இப்ப இதுல பாருங்க, 2 மடியமான கலங்கள் ஒரு மடியமாக மாறும். அதாவது அரைவாசியா குறைக்கப்படும். அப்ப இதை நாங்கள் சொல்லுவோம் ஒடுக்கற் பிரிவு என்று சொல்லுவோம். அதே மாதிரி இங்கால பாருங்க, ஒரு கலத்துல இருந்து 2 கலங்கள் வருது, நிறமூர்த்தங்கள் எண்ணிக்கை அரைவாசியாக்கப்படுது. ஆகவே ஒடுக்கற் பிரிவு. அடுத்த கட்டம் என்ன நடக்கும்? இளையுறு பிரிவு நடக்கும். தாய்க்கலத்தை ஒத்த செய்கலங்கள் வரும். 2ல இருந்து 4 மகட்கலங்கள் வாரது இளையுறு பிரிவு செயல்முறைக்கு ஒத்ததாக இருக்கு. சரி, அப்ப முதலாவது ஒடுக்கற் பிரிவு, அடுத்தது இளையுறு பிரிவு. 3வது விடை பொருத்தம். 60வது சுகதேகி ஒருவரின் கலன்கோள வடிதிரவத்தில் இருந்து 100 வீதம் மீளக துரிஞ்சப்படுகின்ற கூ. சரியா, குளுக்கோஸ் 100 வீதம் மீளக துரிஞ்சப்படும். ஒரு சுகதை ஒரு 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 ஆள் சிறுநீர்ல இருந்து குளுக்கோஸ் வெளியேறிச்சதுன்னு சொன்னா அவருக்கு நீரிழிவு இருக்கிறதாக அர்த்தம். சரி, ஆனா சுகதகி ஒருவற்ற கலங்கோள வடிதிரவத்திலிருந்து முழுமையாக இந்த குளுக்கோஸ் அகத்துறிஞ்சப்படும். அடுத்த விலங்கு கலங்களில் காணப்படாத புன்னங்கம். விலங்கு கலங்கள்ல பெரிய புன்வெற்றிடம் காணப்படாது. சரி, இளைமணி காணப்படும். முதலுறு மென்சவுதான் விலங்கு கலங்கள்ல வெளிப்புற எல்லியாக காணப்படும். புல்கிச்சீக்கள் காணப்படும். ஆனா பெரிய புன்வெற்றிடம் காணப்படாது. அது தாவர கலங்கள்ல மாத்திரம்தான் காணப்படும். ஆனா அநேகமான போலி புன்வெற்றிடங்கள் விலங்கு கலங்கள்ல காணப்படலாம். அடுத்த பாருங்க, புகைத்தல் பழக்கம் உள்ளவர்களின் குருதியில் ஈமோக்ளோபினுடன் ஒக்சிசன் வாயு சேருகின்ற அளவு குறைவடைகின்றமைக்கான காரணம். இப்ப ஈமோக்ளோபின் ஒட்சனை விட கார்பனோர் ஒக்சைட்டோட கூடுதலான தாக்கத்தை காணும். சரி, அப்ப புகைக்கிற ஒரு ஆளுடைய குருதியில பாத்தீங்கன்னு சொன்னால் புகைத்தல் பழக்கம் ஒரு ஆள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னா அவற்ற புகைத்தல் மூலமா கார்பனோர் ஒக்சைட் வாயு வரும். அப்ப இந்த கார்பனோர் ஒக்சைட் வாயு ஒட்சனுடன் ஒப்படைக்குள்ள ஹீமோகுளோபினோட சேருகின்ற அளவு கூட. சரி, அப்ப இது சேர்றபடியாத்தான் ஒட்சன் வாயு சேருகின்ற அளவு குறையும். சரியா, கார்பனோர் ஒக்சைட். சரி, ஹீமோகுளோபினுடன் கார்பனோர் ஒக்சைட் சேர்றதாலதான் ஒட்சன் சேருகின்ற அளவு குறையுது. சரி, இதுல கார்பனீர் ஒக்சைட் 2லயும் அடிபட்டு இருக்குது. அதுல கார்பனோர் ஒக்சைட் மாறும். சரியா, கார்பனோர் ஒக்சைட். அடுத்த காற்றினால் பரம்பலடையும் இசைவாக்கமுடைய வித்துக்களை தோற்றுவிக்காத தாவரம். குறிஞ்சா காற்றால பரம்பலடையும். மகோகனி காற்று, ஓக்கிட் காற்று. தென்னை நீராலதான் பரம்பரை. சரியா, அடுத்த பாருங்க, தோல் களிம்புகளை தயாரிக்க பயன்படும் மூலகம் பின்வருவனற்றுள்ளே. சரியா, தோல் களிம்புகளை தயாரிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா போரன் என்ற மூலகம் பயன்படுத்தப்படுது.
ரைட். இதுல போரண்ட பயன்கள்ல பாருங்க. ஒன்று உலோகங்களை உருக்கியோட்ட பயன்படுது, தோல் களிம்புகளை தயாரிக்க பயன்படுது. அது மாதிரி உயர் வெப்பநிலைக்கு வெப்பமேற்றக்கூடிய கண்ணாடி வகைகளை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும். ஆய்வு கூடத்துல நாங்கள் பயன்படுத்துற அந்த வெப்பத்துக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய கண்ணாடி வகைகளை தயாரிக்கிறதுக்கெல்லாம் போரோசிலிகேட்னு சொல்லப்படுற உலோகங்கள்லாம் பயன்படுத்தப்படுது. சரியா, போரன் பயன்படுத்தப்படுது. அது மாதிரி குறைகடத்தி தயாரிப்புல கலப்படம் செய்யறதுக்காக நாங்கள் போரனை பயன்படுத்திக் கொள்றோம். அடுத்த பேரிராச்சியம் ஆக்கியாவின் இயல்பு அல்லாதது. இயல்பு அல்லாதது பாருங்கோ. பேரிராச்சியங்கள்ல 3 வகை: ஆக்கியா, பாக்டீரியா. இந்த ரெண்டையும் பாத்தீங்கன்னு சொன்னா இவை இந்த கல ஒழுங்கமைப்பு வந்து புரோகரியோட்டிக் கல ஒழுங்கமைப்பை கொண்டது. சரியா, புரோகரியோட்டிக் கல ஒழுங்கமைப்பை கொண்டது. அதாவது புரோகரியோட்டான்னு சொன்னால் திட்டமான கரு வந்து இவையில காணப்படாது. திட்டமான கருமென் சவாலை எல்லைப்படுத்தப்பட்ட உண்மையான கரு காணப்படாது. மற்றது 3வது பேரிராச்சியம் வந்து ஜூக்கரியா. ஜூக்கரியாவின் கல ஒழுங்கமைப்பை பாத்தீங்கன்னு சொன்னா ஜூக்கரியோட்டிக் கல ஒழுங்கு. சரியா, ஜூக்கரியோட்டிக் கல ஒழுங்கமைப்புன்னு சொல்றோம். அதாவது திட்டமான கரு வந்து காணப்படும். சரியா, திட்டமான கருமென் சவால் எல்லைப்படுத்தப்பட்ட கரு ஜூக்கரியாக்கள்ல காணப்படும். ரைட். அப்ப இவை புரோகரியோட்டாக்கள்ன்றது சரி. பாதகமான சூழல்ல வாழும். இந்த ஆக்கியா பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப சாதாரணமா அங்கிகள் வாழ முடியாத பாதகமான சூழல்ல கூட வாழக்கூடியதாக இருக்கும். திட்டமான கரையற்றவை என்றதெல்லாம் சரி. நுண்ணுயிர் கொல்லிகளுக்கு வந்து தூண்டற்பேரை காட்டுபவை என்று இருக்கு. இவை வந்து நுண்ணுயிர் கொல்லிகளுக்கு தூண்டற்பேரை காட்டாது. சரியா, பாக்டீரியாக்கள் வந்து நுண்ணுயிர் கொல்லிகளுக்கு தூண்டற்பேரை காட்டும். ஆனா ஆக்கியாவும் ஜூக்கரியாவும் நுண்ணுயிர் கொல்லிகளுக்கு தூண்டற்பேரை காட்டாது. ரைட். இதான் பொருத்தமற்ற இயல். அடுத்த விஞ்ஞான முறையிலான நியம இருசொற்பேரிட்டு முறையை அறிமுகப்படுத்தியவர் வந்து கரோலஸ் லீனியஸ். கார்ல் வூஸ் வந்து பேரிராச்சிய பாகுபாடு 3 பேரிராச்சிய பாகுபாட்டை அறிமுகப்படுத்தினது வந்து கார் வூஸ் என்று சொல்ற விஞ்ஞானி. ரொபர்ட் விட்டாகரன் சொல்றது வந்து 5 ராச்சியங்களை கொண்ட பாகுபாட்டு முறையை அறிமுகப்படுத்தினது. கிரகமெண்டல் வந்து பாரம்பரியம் தொடர்பான பரிசோதனைகள், தோட்டப்பட்டாணி தாவரத்துல பாரம்பரியம் தொடர்பான பரிசோதனைகளை செய்தது கிரகமெண்டல். அடுத்த பாருங்க, ஒருவருடைய இறப்பை சாற்றில் பின்வரும் எக்கூறு இருக்காது. இதுல நீர் காணப்படும், எச்சியல் காணப்படும். எச்சியல் வந்து பெப்சின் என்ற நொதியமும் இறப்பைச்சாறு தான் சுராக்குது. இந்த பெப்சினை தொழிற்பட வைக்கிற வேலையை எச்சியல் செய்யும். அது மாதிரி இறப்பைக்குள்ள வர நுண்ணங்கிகள் அழிக்கிற பாக்டீரியாக்கள் மாதிரியான நுண்ணங்கிகள் அழிக்கிற வேலையும் எச்சியல் செய்யும். அது மாதிரி பெப்சின் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப எச்சியலும் இருக்குது. பெப்சின் பாத்தீங்கன்னு சொன்னா புரதத்தினுடைய பகுதி சமிபாட்டை செய்யும். அதாவது புரதம் வந்து பெப்சின் தொழிற்பட்டு பல்பெப்டைட்டாக மாற்றப்படும். இந்த சமிபாடு வந்து இறப்பையில தான் நடக்கும். ரைட். அப்ப அது காரணமானது பெப்சின். இறப்பைச்சாற்றுல எது இருக்காதுன்னா லிப்பேஸ் தான் இருக்காது. இறப்பைச்சாற்றுல லிப்பேஸ் காணப்படாது. 68. குருதி குழாய்களில் குருதியானது ஒருங்கொட்டல் அடைவதால் யாதேனும் உறுப்புக்கு குருதி வளங்கள் குறைக்கப்படும். இந்நிலைமை தொடர்பான நோய். சரி, இதை வந்து நாங்கள் த்ரோம்போசிஸ் சொல்றோம். சரியா, குருதி குழாய்கள்ல குருதியானது ஒருங்கொட்டல் அடைகிறதால ஒரு உறுப்புக்கு குருதி வளங்கள் குறைக்கப்படுது. அதை வந்து த்ரோம்போசிஸ் என்று சொல்றோம்.
ரைட். தாவர எளிய வளர்ப்பு மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடியது. பாருங்க, புதிய இயல்பு கொண்ட தாவரங்களை பெறலாம், பிழை. அதே இளைய வளர்ப்புன்னு சொல்லிக்க இயல்புகள்ல மாற்றம் பெறாது. கூர்ப்புக்கு வழிவகுக்கலாம், இதுவும் பிழை. பதிய முறை இனப்பெருக்கம் தான் இதெல்லாம். இளைய வளர்ப்பெல்லாம் செயற்கையான பதிய முறை இனப்பெருக்கம். அப்ப இந்த முறையில நாங்கள் கூர்ப்புக்கு வழிவகுக்கிறது பிழை. புதிய இயல்புகள் கொண்ட தாவரங்களை பெற்றுக்கொள்ளாது. பாரம்பரிய பாரம்பரிய இயல்புகள்ல மாறுபட்ட தாவரங்களை பெற்றுக்கொள்றது வராது. பாரம்பரிய ஒத்த தன்மையுடைய தாவரங்களை தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா குறுகிய காலத்துல பெருமளவு தாவரங்களை என்ன செய்யலாம், இளைய வளர்ப்பு மூலமா பெற்றுக்கொள்ளலாம். அது சரி. மேல உள்ள இயல்புகள் எல்லாம் இலிங்க முறை இனப்பெருக்கத்துலதான் சாத்தியம். இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்துல அந்த விடயங்கள் சாத்தியம் இல்லை. இளைய வளர்ப்பை ஏன் பயன்படுத்துறோம்னு சொன்னா, தாய் தாவரத்தை ஒத்த செய் தாவரங்களை பெருமளவுல பெற்றுக்கொள்ள முடியும். மற்ற குறுகிய காலத்துல பெருமளவு தாவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த அனுகூலத்துக்காகத்தான் இளைய வளர்ப்பை பயன்படுத்தி கொள்றோம். 70வது, படத்தில் தரப்பட்ட அமைப்பையும் அதன் தொழிற்பாட்டையும் சரியாக குறிப்பது. இது பாத்தீங்கன்னு சொன்னா மனிதனுடைய விந்துக்களம். இது ஒரு ஆண் புணரியாக தொழிற்படும். சரியா? அடுத்த பாருங்க, மனித சூழ் பெண் புணரியாக தொழிற்படல். அது சரி. நரம்புக்கெல்லாம் கணத்தாக்கத்தை கடத்தலண்டா அதுவும் சரி. தொடுப்புளியங்கள் அங்கங்களை இணைக்கிற வேலையை செய்யும். அங்கங்கள் இளையங்களை ஒன்றோடு ஒன்று இணைக்கிற வேலையை செய்யும். உதாரணமா குருதி, என்பு, கசி இளியம், இதெல்லாமே தொடுப்புளியங்களாக இருக்கு. ரைட். அடுத்த, ஒளித்தோப்பு தொடர்பாக கூற்று பொய்யானது. தற்போசணிகளில் நிகழும். அது சரி. ஒளி தற்போசணிகள்ல ஒளித்தோப்பு நடக்கும். அது உயிர்கலத்தினுள் நிகழும் ஒரு உட்சேப தாக்கமாகும். சரியா? உட்சேப தாக்கம்ண்டா சரி. எளிய சேர்வைகள்ல இருந்து சிக்கலான சேர்வைகள் தொகுக்கப்பட்டால் உட்சேப தாக்கம். ஒளித்தோப்பில காபனீரொட்சைட் நீர் மாதிரியான எளிய சேர்வைகளை பயன்படுத்தி சூரிய ஒளி பச்சையம் பயன்படுத்தி தங்களுக்கு C6H12O6 சொல்லப்படுற குளுக்கோஸ் ஒரு சிக்கலான சேர்வை தொகுக்கப்படுது. இதை உட்சேப தாக்கம் என்று சொல்லுவோம். அதுவும் சரி. அதன் போது உயிர்கலத்தினுள் சேதனக்கூறு தொகுக்கப்படும். அது சரி. சேதனக்கூறு குளுக்கோஸ் ஒரு சேதனக்கூறு. அது சரி. அதன் போது உயிர்கலத்தினுள் குளுக்கோஸ் உடைக்கப்படும். உடைக்கப்படுற தாக்கங்களை நாங்கள் பொதுவா அவசேப தாக்கங்கள் என்று சொல்லுவோம். தொகுக்கப்படுற தாக்கங்களை நாங்கள் பொதுவா உட்சேப தாக்கங்கள் என்று சொல்லுவோம். ஒளித்தோப்பு ஒரு தொகுக்கப்படுற தாக்கம், உட்சேப தாக்கம். அதாவது எளியதுல இருந்து சிக்கலானது வரும். சிக்கலானது உடைக்கப்பட்ட எளியது வாரது என்று சொன்னா அது அவசேப தாக்கம் அல்லது உடைப்பு தாக்கம் என்று சொல்லுவான். இதுக்கு உதாரணம் சுவாசத்தை சொல்லுவோம். சரியா? சுவாசத்துல என்ன நடக்குது? C6H12O6 ஒட்சிசனை பயன்படுத்தி உடைக்கப்பட்டு குளுக்கோஸ் உடைக்கப்பட்டு சக்தி பிறப்பிக்கப்படுது. இந்த சக்தியோட பக்க விளைபொருளாக காபனீரொட்சைட்டும் நீரும் வருது. இது ஒரு அவசேபத்தான். இங்க குளுக்கோஸ் உடைக்கப்படுது. ஆனா ஒளித்தோப்பில இது நடக்கிறது இல்லை. எனவே 4வது கூற்று பொய். அடுத்த பாருங்க, நன்கு சூரிய ஒளி படமிடத்தில் மேற்கொள்ளப்பட்ட பின்வரும் இரு சோதனைகள் மூலம் எடுத்துக்காட்டக்கூடிய விவரங்கள் தொடர்பான மிகச்சரியான கூற்றுக்கள். பாருங்க, நீர் கொண்ட ஒரு பாத்திரம், புனலுக்குள்ள வச்சு மூடப்பட்ட நீர் தாவரங்கள் இருக்குது. நீர் கொண்ட பொதிகுழாய் ஒன்று வைக்கப்பட்டிருக்குது. இது சூரிய ஒளி முன்னிலையில வைக்கப்படக்குள்ள வாயு குமிழிகள் உருவாகும். சரி. அப்ப இந்த சோதனை ஒன்று ஒளித்தோப்பில பக்க விளைபொருளாக ஒட்சிசன் உருவாகும் என்றதை காட்டுற சோதனை. 2வது, ஒரு சாடி தாவரம் எடுக்கப்பட்டிருக்குது. இருட்டில் வைக்கப்பட்டு இலையில் மாப்பொருள் இல்லை என உறுதி செய்யப்பட்ட தாவரம் பின் ஒளியில் வைக்கப்படுகிறது. பாருங்க, ஒரு இலைய கருப்பு தாளால மூடப்பட்டிருக்குது. பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா சூரிய ஒளியில வைக்கப்பட்டு கருப்பு தாளால மூடப்பட்ட இலைக்கு மாப்பொருள் சோதனை செய்யப்படுது. சரியா? மாப்பொருள் சோதனையில அந்த முதலாவது நாங்கள் நீரில் அவிச்சு, அதுக்கு பிறகு ஆல்கஹால் கொண்ட பொதி உலாய்க்குள்ள வச்சு, நீர் கொண்ட முகவைக்குள்ள வச்சு அதை அவிச்சு, பிறகு நாங்கள் அந்த இலையை எடுத்து ஓடு நீர்ல கழுவி அயடின் கரைசல் துளிகள் இட்டு பார்க்கப்படுகின்ற ஒரு செயல்முறை இங்க காட்டப்பட்டிருக்கு. இதுல படம் கொஞ்சம் கிளியர் இல்லை. ஆனா இந்த செயல்முறை மாப்பொருள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு செயல்முறை காட்டப்பட்டிருக்கு. சரி. அப்ப இங்க கருப்பு தாளால மூடப்பட்டிருந்தால் என்ன கிடைக்காது? சூரிய ஒளி கிடைக்காது. மற்ற பகுதிகளுக்கு சூரிய ஒளி கிடைச்சிருக்கும். இந்த கருப்பு தாளால மூடப்பட்ட பகுதி மாத்திரம் ஒளித்தோப்பு என்ன செய்திருக்காது. ஏனைய பகுதிகளில் ஒளித்தோப்பு நடந்திருக்கு. அப்ப அதுல இருந்து என்ன முடிவுக்கு வரலாம்? ஒளித்தோப்புக்கு
ஒளி அவசியம் என்ற முடிவுக்கு பெறலாம். கேள்வியை பாருங்க. ஒளித்தோப்புக்கும் ஒளிக்குமான தொடர்பை கண்டது. அது சரி. ஒளித்தோப்பில் தோன்றும் விளைவுகளை கண்டறிது. அதுவும் சரிதான். விளைவுதான். இப்ப உட்சன்ன்றது விளைவுதான். அதுவும் சரி. ஒளித்தோப்பு கார்பனீர் ஆக்சைடு அவசியம் என காட்டுது. அது வேற. ஒளித்தோப்புக்கு ஒளியின் அவசியத்தையும் அதே மாதிரி ஒளித்தோப்பில தோன்றுகின்ற பக்க விளைவுகளாக உட்சன் தோன்றும் என்பதை உறுதிப்படுத்துகிற பரிசோதனை எல்லாம் மேல தரப்பட்டிருக்கு. எனவே சரியானது ஏயும் பி. அடுத்த பாருங்கோ, பிரதான உயிரியல் மூலக்கூறுகளில் நைதரசன் மூலகம் அடங்கியுள்ள சேர்வைகள் அவை. சரி, அப்ப கார்போஹைட்ரேட்டுகள்ல நைதரசன் இல்லை. கார்போஹைட்ரேட்டுகள்ல கார்பன் நைதரசன் ஒட்சன் தான் இருக்கு. லிப்பிட்டுகளே நைதரசன் இல்லை, அங்கேயும் கார்பன் நைதரசன் ஒட்சன் தான் இருக்கு. நியூக்ளிக் அமிலத்திலையும் புரதத்திலையும் நைதரசன் என்ன இருக்கு? நியூக்ளிக் அமிலத்துல பாத்தீங்கன்னா கார்பன் நைதரசன் ஒட்சன், நைதரசன், போஸ்பரஸ் இருக்கு. அது மாதிரி புரதங்கள்ல கார்பன் நைதரசன் ஒட்சன், நைதரசன். சில புரதங்கள்ல மட்டும் அந்த அவை புரதத்திலையும் நியூக்ளிக் அமிலத்திலையும் கட்டாயம் என்ன இருக்கும்? நைதரசன். எனவே சரியான விட இந்த மளமளப்பான தசை தொடர்பான கூற்றுகளுள் சரியான. மளமளப்பான தசையை பார்த்தீங்கன்னு சொன்ன இருமுனை கூம்பிய கதிருருவான கலம், தனிக்கரவை கொண்டிருக்கும், வரிகள் காணப்படாது, கிளையற்றது, அதோட இச்சையின்றி தொழிற்படும். சரி, உணவு கால்வாய் சம்பந்தப்பட்ட பகுதிகள் அதுகளில் உடல் இந்த உள்ளிடங்கள் அதுகளில் இந்த மளவளப்பான தசைகள் காணப்படும். அப்ப கதிருருவான கலங்கள்ன்றது சரி, கிளை கொண்டவை என்றது பிழை, கிளையற்றது. குறுக்கு வரி கொண்டவை என்றதும் பிழை. குறுக்கு வரிகள் மளவளப்பான தசை இலையத்துக்கு மட்டும்தான் குறுக்கு வரிகள் இல்லை. வன்கூட்டு தசை இலையத்துக்கும் அதே மாதிரி இதய தசை இலையத்துக்கும் குறுக்கு வரிகள் இருக்குது. இச்சையின்றி இயங்குபவை என்றால் அதுவும் சரி. வன்கூட்டு தசை மட்டும்தான் இச்சை வழி இயங்கும். மளமளப்பான தசை இலையமும் அதே மாதிரி இதய தசை இலையம் இச்சையின்றி இயங்குபவை. அப்ப இதுல சரியான கூற்றுகளையும் பின்வருவனற்றுள் 75 இரட்டை சுருளி அமைப்பை காட்டுவது. இரட்டை சுருளி அமைப்பை காட்டுவது டியோக்சி ரைபோ நியூக்ளிக் டிஎன். அதான் இரட்டை சுருளி கட்டமைப்பை காட்டும். ரைட். அடுத்த குடச்சாற்றில் காணப்படும் நொதி. சரியா, குடச்சாற்றில பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு காணப்படுற நொதியங்கள் மோல்டேசு என்ற நொதியம் இருக்கு. அதே மாதிரி சுக்கிரேசு இருக்கு, லெக்டேஸ் இருக்கு. சாரி பிள்ளைகள், குடச்சாற்றில மோல்டேஸ் இருக்கும், சுக்கிரேஸ் இருக்கும், லெக்டேஸ் இருக்கும், அது மாதிரி பெப்திடேஸ் இருக்கு. சரியா, பெப்திடேஸ். அமைலேஸ், லிப்பேஸ், திருச்சி இந்த 3 நொதியங்களும் சதையால சுரக்கப்படுற சதையச்சாறுல இருக்கு. சரியா, சதையச்சாறுல அமிலேஸ், திருச்சின், லிப்பேஸ் இருக்கும். சிறுகுடல்ல பெப்திடேஸ் தான் இருக்கு. சரியா, மோல்டேஸ், சுக்கிரேஸ், லெக்டேஸோட பெப்திடேஸ் இருக்கு. பெப்திடேஸ் பல்பெப்டைட்டை அமினோ அமிலமாக மாற்றும். சதையச்சாறுல இருக்கிற அமைலேஸ் மாப்பொருளா மோல்டோஸாக மாற்றும். திருச்சின் புரதத்தை பல்பெப்டைட்டாக மாற்றும். லிப்பேஸ் லிப்பிட்ட கொழுப்பமிலமாகவும் கிளிசரோல். அப்புறம் இங்க மோல்டேஸ், சுக்கிரேஸ், லெக்டேஸ் மோல்டோஸ், சுக்ரோஸ், லெக்டோஸ் ஆகிய இருசக்கரைட்டுகளை உடைக்கிற வேலையை செய்யும். பெப்திடேஸ் பல்பெப்டைட்டை அமினோ அமிலமாக உடைக்கிறதுல பங்களிப்பு செய்யும். இந்த 4 நொதியங்களும் தான் குடச்சாறுல காணப்படும். சரியா, மற்ற இந்த 3 நொதியங்களும் சதையச்சாறுல இருக்கிற நொதியம். சரியா, ரைட். அப்ப இது சுக்குரோஸ் என்று வராது பிள்ளைகள், சுக்கிரேச, சுக்கிரேஸ். நொதியமண்டா சுக்கிரேஸ், சுக்கிரேஸ். அது குடச்சாற்றிலே இருக்கும். திருச்சின் சதையச்சாறுல தான். சரியா, குடச்சாற்றில மோல்டேஸ், சுக்கிரேஸ், லெக்டேஸோட பெப்திடேஸ் நொதியம் இருக்கு. இவ்வளவு தான் அங்க இருக்கு குடச்சாற்றில் இருக்கு.
77 சுகதேகி ஒருவரின் சாதாரண குருதி அமுக்கம் 120/80 மில்லிமீட்டர் ரசம். இவரின் தளர்வு குருதி அமுக்கம் ஜாஸ். குருதி அமுக்கம் பற்றி தெரிஞ்சிருக்கணும். இடது இதயவரை சுருங்குவதால குருதியானது தோதி பெருநாடிக்கு தள்ளப்படுது. அப்படி தோதி பெருநாடிக்கு தள்ளப்படையக்குள்ள ஏற்படுகின்ற அமுக்கத்தை சுருங்கல் அமுக்கம் என்று சொல்லுவோம். அது கிட்டத்தட்ட ஒரு சுகதேகி ஒரு ஆளுண்ட 110 தொடக்க 120 மில்லிமீட்டர் ரசமாக காணப்படும். அது மாதிரி பூரண இதய விரிவு நடக்கைக்குள்ள தோதி பெருநாடியின் சுவர் மீது ஏற்படுத்தப்படுகின்ற தளர்வு குருதி அமுக்கத்தை வந்து இதய விரிவு அமுக்கம் என்று சொல்லுவோம். அது 70 - 80 மில்லிமீட்டர் ரசத்துக்குள்ள இருக்கலாம். இதைத்தான் நாங்கள் குறிக்கைக்குள்ள 120/80 மில்லிமீட்டர் ரசம் என்று குருதி அமுக்கத்தை காட்டணும். சரியா? 120 சுருங்கல் குருதி அமுக்கம், 80 தளர்வு குருதி அமுக்கம். சரி, அப்ப இங்க தளர்வு குருதி அமுக்கம் தான் கேட்டது. 80 மில்லிமீட்டர் ரசம். சரியா? 120 சுருங்கல் குருதி. அடுத்த வேறுங்க, இயற்கை ரப்பர் ஒரு பல்போதியமாகும். இதனை ஆக்கும் ஒரு பகுதி. சரியா? இயற்கை ரப்பர் ஆக்குற ஒரு பகுதியம் வந்து ஐசோப்பு. எதிலீன் எல்லாம் செயற்கை பல்போதியம். எதிலீன் பல்போதியம் வந்து கொளுத்தி. வீனல் குளோரைட்ன்றது வந்து குளோரோ எதிலீன். சரியா? அதிண்ட பல்போதியம் வந்து பிவிசி, பொலிவீனைல் குளோரைட். ரைட். இயற்கை ரப்பர் ஒரு பகுதியம், அதிண்ட இயற்கை ரப்பர் ஒரு பல்போதியம், அதிண்ட ஒரு பகுதியம் வந்து ஐசோப்பு. 79 கேள்வி தரப்படையில இதுல 3 காட்டப்பட்ட இழையங்களை பாத்தீங்கன்னு சொன்னால் தசை இழையங்கள். இது மளமளப்பான தசை இழையம், கதிருருவான கலங்களை கொண்டிருக்கும். இது வந்து வெண்குட்டு தசை இழையம், நீண்ட உருளை வடிவமான கலங்கள், வரிகள் காணப்படும். கரு வந்து சுற்றியல் பகுதிக்கு தள்ளப்பட்டதா இருக்கும். பல்கருவை கொண்டிருக்கும். 3வதுல உள்ளது இதய தசை இழையம், இடைபூந்த வட்டத்தட்டுகள் காணப்படும். கிளைத்தது, குறுக்கு வரிகள் இருக்கும், தனிக்கருவை கொண்டு. சரி, இதை பற்றி போதுமான அளவில் நாங்கள் பார்த்துட்டோம். எனவே அடுத்த பகுதிக்கு. அடுத்த நாகமரத்தின் விஞ்ஞான பெயர், அதுவும் சரியும். விஞ்ஞான பெயர் எழுதியக்குள்ள இப்போ சாதிப்பெயர் முதல் இனப்பெயர் அடுத்தும் எழுதப்படும். சாதிப்பெயர் முதல் எழுத்து கேபிட்டலா இருக்கணும். மிச்ச எல்லா எழுத்துக்களுமே ஸ்மால் லெட்டர்ல இருக்க வேணும். மற்ற சாதிப்பெயருக்கும் இனப்பெயருக்கும் இடையில இடைவெளி விடப்பட்டிருக்க வேணும். அச்சடிக்கைக்குள்ள இப்படி இட்டாலிக் சாய்வான எழுத்து பொறிமுறையில எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். எனவே பொருத்தமான விடம் உண்டாகும். எல்லாமே ஸ்மாலா இருக்குது வராது. இதுல 2 கேபிட்டல் இருக்குது வராது. இது எல்லாமே கேபிட்டல் வராது. பொருத்தமானது 3வது. 81 மனித பெண்ணின் கருக்கட்டல் நடைபெறும் பகுதி. சரியா? கருக்கட்டல் வந்து பலோப்பியன் குழாய்க்குள்ள தான் நடக்கும். சூலகத்தால சூல் விடுவிக்கப்படுகின்ற செயல்முறை நடக்கும். ரைட். பலோப்பியன் குழாயில தான் கருக்கட்டல் வந்து நடக்கும். அது மாதிரி முளையம் உட்பதிக்கப்படுற நிகழ்ச்சி வந்து கருப்பையின் அகத்தோல்ல நடக்கும். அடுத்த பிறப்புரிமை பொறியியல் தொழில்நுட்பம் மூலம் சயனோ பாக்டீரியாவை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படுகின்ற விட்டமின்கள். ரைட். பொன்னிற அரிசி உற்பத்தியில பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி சயனோ பாக்டீரியாக்களை பயன்படுத்தி விட்டமின் B12 சரியா? விட்டமின் B12 அது மாதிரி விட்டமின் E ஆகிய விட்டமின்கள் வந்து உற்பத்தி செய்யப்படும். ரைட். விட்டமின் B12 விட்டமின் E உற்பத்தி செய்யப்படுது சயனோ பாக்டீரியாக்களை பயன்படுத்தி. அடுத்த தாவரங்களில் காற்றின்றிய சுவாசத்தின் போது உருவாவது. தாவரங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா எதைல் ஆல்கஹால் தான் உருவாகும். எதைல் ஆல்கஹாலும் கார்பன் ஆக்சைடும் அதோட சிறிய அளவுல சக்தியும் வந்து உருவாகும். விலங்குகள்ல வந்து லத்திரிக் அமிலம் உருவாகும். சரியா? தாவரங்கள்ல எதைல் ஆல்கஹால் காற்றின்றிய சுவாசத்துல, விலங்குகள்ல வந்து லத்திரிக் அமிலம் உருவாகும். சரியா? அடுத்த வேறங்க, இருகால முதிர்வு மூலம் தன்மகரந்த சேர்க்கையை தடுக்கும் தாவரம். சரியா? தன்மகரந்த சேர்க்கையை தடுக்கிறதுக்காக தாவரங்கள் கொண்டிருக்கிற இசைவாக்கங்கள்
தெரிய வேணும். அதுல இடுகால முதிர்வு மூலமா தன்மருந்த சேர்க்கையை தடுக்கிறது தான் எங்களுக்கு கேள்வியில கேட்டிருக்கு. ரைட். தன்மருந்த சேர்க்கையை தடுக்கிறதுக்காக தாவரங்கள் கொண்டு இருக்கிற இசைவாக்கங்களை பார்ப்போம். எல்லாத்தையும் ஒருக்கா சொல்றேன் பாருங்க. ஒன்று ஒரு பாட் பூக்கள் உருவாரு, அதாவது ஆண் பூக்கள் தனியா பெண் பூக்கள் தனியான்னு சொல்லி வேற வேற தாவரங்கள்ல உருவாரு. அதுக்கு உதாரணம் தென்னை, சோளம். மற்ற தன்மலட்டு தன்மை என்று சொன்னா ஒரு பூவின் முதிர்ந்த மருந்த மணி அதே பூவின் முதிர்ந்த குறி அடைஞ்சா முளைக்காம இருக்கும். அது தன்மலட்டு தன்மை என்று சொல்லுவோம். அதுக்கு உதாரணம் கொடித்தூள். அது மாதிரி சமனில்லா தம்ப உண்மை என்று சொன்னா மகரந்த கூடு, குறி அதுகள் பூவின் வெவ்வேறு மட்டங்கள்ல காணப்படுறது. அதுக்கு உதாரணமா ஒக்கிட், பட்டிப்பூ, மல்லிகை சொல்லலாம். மற்ற குறி கேசரம் வளைந்து காணப்படுறது மல்லிகை, கிளீரோ டெண்டன் சொல்ற தாவரம் அதுகளை சொல்லலாம். அதே மாதிரி இருகால முதிர்வன் சொன்னீங்கன்னு சொன்னா பெண்ணகத்துக்கு முன்பாக ஆணக முதிர்ச்சி அடைந்தது, அது ஆணகம் முதிர்வுன்னு சொல்லுவா. ஆணகத்துக்கு முன்னாக பெண்ணக முதிர்ச்சி அடைந்ததுன்னு சொன்னா பெண்ணக முன்முதிர்வுன்னு சொல்லுவோம். அதை சோளத்துல பார்க்கலாம். மூக்குத்தி பூண்டு, ஆடு தின்னாப்பாலை இதுகள்ல அவதானிக்கலாம். சரி, அப்ப இதுக்கு பொருத்தமான விட மூக்குத்தி. அடுத்த பாருங்க, புரதத்தோப்பை மேற்கொள்ள. புரதத்தோப்பை மேற்கொள்ளுகின்ற புன்னங்கம் பாத்தீங்கன்னு சொன்னால் ரைபோசோம். லிப்பிட் ஸ்டெராய்டுகளை உற்பத்தி செய்து கடத்துதல், அது அழுத்தமான அகமுதல் சிறுவர், SER. சரி, அழுத்தமான அகமுதல் சிறுவர். பதார்த்தங்களை சுரத்தலும் கடத்தலும், சுரப்பு பதார்த்தங்களை சுரத்தல், கடத்தல், விநியோகித்தல் அதுகளை செய்யறது கொல்கிச்சிக்கல். ரைட். எனவே பொருத்தமான விடை ஏகி ரைபோசோம். அடுத்ததுக்கு அகமுதல் சிறுவலை, அடுத்தது கொல்கிச்சிக்கல். சரி, இதுல அகமுதல் சிறுவலை ரெண்டு வகை இருக்கு. அழுத்தமான அகமுதல் சிறுவலை லிப்பிட்டுகள் ஸ்டெராய்டுகளை உற்பத்தி செய்து கடத்தும். அழுத்தமற்ற அகமுதல் சிறுவலை பாத்தீங்கன்னு சொன்னா புரதங்களை கடத்துற வேலையை செய்யும், புரத கடத்தல். சரி, ரைபோசோம் புரதங்களை தொகுக்கும். இவர் அழுத்தமற்ற அகமுதல் சிறுவலை புரதங்களை கடத்துகின்ற வேலையை செய்யும். அடுத்த பாருங்க, குருதியில் குறைந்த அடர்த்தி கொண்ட லிப்போ புரதம் அதிகரிக்க காரணமாக அமையும் உணவு. ரைட், LDL. குருதியில சரியா குறைந்த அடர்த்தி கொண்ட லிப்போ புரதத்துக்கு காரணமான கூறுகள் பாத்தீங்கன்னா மாட்டு இறைச்சி, மற்றது பன்றி இறைச்சி. ரைட், மாட்டு இறைச்சி வரும், பன்றி இறைச்சி வரும். அது மாதிரி முழு ஆடை பால்மா, முட்டைன மஞ்சட்கரு. சரியா, முட்டைன மஞ்சட்கரு, முழு ஆடை பால்மா, இறால், ஈரல் இதுகள் வரும். சரி, எனவே பொருத்தமானது 2வது. பருப்பதுகள் வராது, பருப்பு நல்லெண்ணெய் அதுகள் வராது. இறால், ஈரல், பன்றி இறைச்சி, மாட்டு இறைச்சி, முழு ஆடை பால்மா, முட்டைன மஞ்சள் கரு. ரைட், இதுகள் LDL அதிகரிக்க காரணம். அடுத்தது அருகே காட்டப்பட்டுள்ள மாதிரி குடித்தொகை வளர்ச்சி வரைவில் காவுதிறன் காணப்படும். காவுதிறன் காணப்படுகின்ற அவத்தை நான் நிலையானவர். அடுத்த இளஞ்சூட்டு குருதியுடைய விலங்குகளை கொண்ட கூட்டம். இளஞ்சூட்டு குருதி ஆவேஸ் பறவைகள்லையும் மெமலியாக்கள் முலையூட்டிகள்லையும் தான் காணப்படும். சரியா, மற்றது இந்த ஃபீசஸ், ஆம்பிபியா, ரெப்டீலியா இந்த மூன்றிலையும் பாத்தீங்கன்னு சொன்னால் சூழல் வெப்பநிலை குருதி, அதாவது சூழல் வெப்பநிலை மாறக்குள்ள வேண்டிய உடல் வெப்பநிலையும் மாறும். இளஞ்சூட்டு குருதி என்று சொன்னால்
சூழல் வெப்பநிலை மாறினாலும் அவன் உடல் வெப்பநிலை மாறாது. இப்ப இதுல பொருத்தமானது புறாவும் சிங்கம். புறான்றது ஆவேஸ், சிங்கம்ன்றது நவல்யா. முதலை நகருயிர் பெறாது, தவளை அம்பீபியன் பெறாது. இது ரெண்டுமே சூழல் வெப்பநிலை உறுதி. திமிங்கலம் வந்து மெமலியாக்கள் வெறும். கடற்குதிரை வந்து பீசஸ் பெறாது. மயில் வந்து ஆவேஸ் வெறும். பாம்பு வந்து நகருயிர் பெறாது. அடுத்தது தாவர இலையில் பச்சை ஒருமணியை கொண்டிராத பகுதியாக கருதக்கூடியது. ரைட். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கடற்பஞ்சு புடைக்கலவளையும் வேலிக்கார் புடைக்கலவளையும் எல்லாத்துலயும் பச்சை ஒருமணிகள் இருக்கும். காவற்களத்துலதான் பச்சை ஒருமணிகள் காணப்படும். காவற்களம்னு சொன்னா அந்த இலைவாய சுற்றி இருக்கக்கூடிய பகுதி, அதுல வந்து பச்சை ஒருமணிகள் என்ன செய்யாது, இருக்காது. தாவரங்களில் நிகழும் கொண்டு செல்லல் முறைகள் தொடர்பாக தவறான கூற்று. வேர்மயிர் கலங்களினுள் பிரசாரணம் மூலம் நீர் உட்செல்கின்றது சரி. வேர்மயிர் கலங்களினுள் கனிப்பு உயிர்ப்பான அகத்துறிஞ்சல் மூலம் உள்ளடக்கப்படுகிறது பிழை. பிரசாரணம் மூலமாக தான் உள்ளடக்கப்படுகிறது. உரியத்தினூடாக உணவு பிரசாரணம் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது பிழை. திணிவு பாய்ச்சல் மூலமாக கொண்டு செல்லப்படும். சரியா? திணிவு பாய்ச்சல் மூலமாக தான் கொண்டு செல்லப்படும். காலினூடாக நீர் கனிவு என்பன திணிவு பாய்ச்சல் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. அதுவும் பிழை. நீர்கணிப்பு வந்து பிரசாரண முறை ஊடாகத்தான் அகத்துறிஞ்சப்படுது. திணிவு பாய்ச்சல்ன்றது பிழை. இதுல சரியான கூற்றுன்னு தான் பெறணும். முதலாவது சரியான கூற்று, மிச்சம் எல்லாமே தவறு. அடுத்த மனித உடலினுள் குருதி உறைதலை தடுப்பதில் பங்கு கொள்ளும் வன்குழிய வகை. குருதி உறைதலை தடுப்பதில் பங்கு கொள்ளும் வன்குழிய வகை. சரியா?
சரியா, குருதி உறைதலை தடுப்பதில் பங்கு கொள்றது வந்து ஒற்றை குழிய நிணநீர் குழியம் அதெல்லாம் குருதி உறைதலை தடுப்பதில் பங்கு வகிக்கும். அடுத்த பாருங்கோ, மனித பெண்ணின் சோடியான சூலகங்கள் காணப்படுகின்றன. ஒரு சூலகமானது சூளை வெளியேற்றிய பின் எத்தனை நாட்களின் பின் அதே சூலகம் அடுத்த சூளை வெளியேற்றும்? சரியா, மாறி மாறி 28 நாட்களுக்கு ஒரு தடவை சூல வெளியேற்றும். ஆனா ஒரு சூலகம் வெளியேற்றி 56 நாட்களுக்கு பிறகு அதே சூலகம் திருப்ப வெளியேற்றும். சரியா, மாறி மாறி 28 நாட்களுக்கு ஒரு தடவை நடக்கும். ஆனா அதே சூலகம் என்று சொல்லிக்க 56 நாட்களுக்கு ஒரு தடவை. உயிரின தொடர்ச்சியின் பொருட்டு ஒடுக்கற் பிரிவு நிகழும் சந்தர்ப்பமாக அமையக்கூடியது புணரியாக்கம். விலங்குகள் புணரியாக்கத்துலதான் ஒடுக்கற் பிரிவு நடக்கும். முழியம் வளர்ச்சி அடையக்க இளையுறு பிரிவு, சிதைவடைந்த இளையங்கள் புத்துயிர் அடையக்குள்ள இளையுறு பிரிவு, தோல் கலங்கள் பெருக்கமடையும் போது இளையுறு பிரிவு, புணரிகள் உருவாகிக்குள்ள ஒடுக்கற் பிரிவு நடக்கும். பின்வருவனற்றுள் உற்பத்தியாக்கியாக கருத இயலாதது. பனைமரம் கருதலாம், தாமரை நாற்று கருதலாம், புல் கருதலாம். காளான் வந்து கருத முடியாது. காளான் என்றது வந்து என்ன, ஒரு ஃபங்கஸ். சுயமாக ஒளித்தொகுப்பு என்ன செய்யாது, உணவை தொகுக்காது. அப்ப அதை வந்து உற்பத்தியாக்கியாக கருத இயலாது. அடுத்த, இறப்பை அழற்சிக்கு காரணமாக அமையாது. நீண்டகால பட்டினி சரி, மதுப்பாவனை வரும், மன அழுத்தம் வரும், நேர்த்தன்மையான உணவுகளை உட்கொள்ளும். இதால என்ன பிரச்சனை வரும்? இதால வரக்கூடிய பிரச்சனை என்ன? மலச்சிக்கல். இறப்பை அழற்சி வரும், இதால மலச்சிக்கல் வரும். அடுத்த பாருங்க, சுவாச வினைத்திறனை அதிகரிப்பதற்கு சிற்றறைகள் கொண்டிருக்கும் சிறப்பியல்பு அல்லாதது. அதிகளவு பிசிர்களை கொண்டிருத்தல் என்றது வராது. உறுதிமை துளை குழாய்களை கொண்டிருத்தல் சரி. மெல்லிய சுவர் காணப்படுறது, சிற்றறைகள் ஈரழிப்பாக காணப்படுறது எல்லாம் வரும். அதிகளவு பிசிர்கள் காணப்படுதல் என்றது பொருத்தம் அற்றது. அடுத்த, விஞ்ஞான முறையில் அமைந்த இருசொற் பெயரிட்டு விதிகள் தொடர்பாக தவறானது. ஆங்கிலத்தில் மட்டும் எழுதப்படல் வேண்டும் சரி. முதலாவது சாதி பெயரும் பின்னர் இனப்பெயரும் எழுதப்படும் சரி. அச்சிடும் போது இரு பெயரின் கீழும் தனித்தனியாக கோடுக. இதான் பிள்ளை. ஏன் அச்சிடைக்குள்ள சாய்வான எழுத்து பொறிமுறையில அச்சிடுவோம். எழுதைக்குள்ள கையால் எழுதைக்குள்ளதான் தனித்தனியாக அடிக்கோட்டுட்டு காட்டப்படும். இந்த விதிதான் பிழையாகும். சாதி பெயரின் முதலெழுத்தை ஆங்கில பெயரெழுத்தாகவும் ஏனையவற்றை சிற்றெழுத்தாகவும் எழுதுவது, இதுவும் சரி. எனவே தவறு. இனப்பெருக்கம் தொடர்பாக தவறானது. இலிங்கமுறை இனப்பெருக்கத்துல தாயொத்த செய்யங்கிகள் தோன்றுமாம், அது வந்து பிழை. இலிங்கமுறை இனப்பெருக்கத்துல தாய் தந்திலிருந்து வேறுபட்ட செய்யங்கிகள் தான் தோன்றும். இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்துல தாயை ஒத்த செய்யங்கிகள் வந்து தோன்றும். அடுத்து, இலிங்கமுறை இனப்பெருக்கத்துல கூர்ப்பு நடைபெற வழிவகுக்கும் சரி. இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்துல கூர்ப்பு நடைபெற வழிவகுக்காது சரி. இலிங்க முறையில ஒடுக்கற் பிரிவு நடக்கும், இங்க ஒடுக்கற் பிரிவு நடக்காது சரி. இங்க புணரிகள் தோன்றும், இங்க புணரிகள் தோன்றாது சரி. இப்ப இது தவறானது. அடுத்த, உயிரியல் மூலக்கூறுகளில் நியூக்ளிக் அமிலம் முக்கியமான சேர்வையாகும். நியூக்ளியோரைட்டை ஆக்கலாக கொண்ட டிஎன்ஏ என்று வரும். டிஎன்ஏ மூலக்கூறில் காணப்படும் மூலகங்களாக இருப்பவை கார்பன், ஹைட்ரசன், ஒட்சன், ஹைட்ரசன், போஸ்பரஸ் தான் டிஎன்ஏல இருக்கு. இதங்க இருக்கும் புரதத்திலே இருக்கு. அதுலயும் சில புரதங்கள்ல மட்டும்தான் கந்தம். இது வந்து கார்போஹைட்ரேட்டுகளையும் லிப்பிட்லையும் இருக்கு. அடுத்த, மருத்துவத்துறையில் குருதிய முக்கம் பல்வேறு தேவைகளுக்கு அளக்கப்படுகிறது. சுகதேகி மனிதன் ஒருவனின் குருதிய முக்கமாக அமைவது 120 80 மில்லிமீட்டர் ரசம். சரியா, 120 சுருங்கல் குருதிய முக்கம், 80 தளர்வு குருதி. படத்தில் உள்ள இரு அங்கிகளுக்கும் இடையே உள்ள பொதுவான இயல்பாக அமைவர். பாருங்க, முதலாவது கடற்குதிரை. கடற்குதிரை வந்து நீர் வாழ்க்கை அடிப்படையாக கொண்டது. ஆனா முள்ளந்தண்டுளி பீசஸ் வகைக்குரியது. இது வந்து ஐதரா, இது நீர் வாழ்க்கை தான். சரியான முள்ளந்தண்டிலி கணம். முள்ளந்தண்டிலி பிரிவுக்குள்ள நிடாரியாக்குல. சரி, அப்ப பொதுவான இயல்புன்னு கேட்டா நீர்வாழ். பூக்கள் மூலம் சுவாசம், இவர் மட்டும்தான் பூக்கள் மூலம் சுவாசிப்பார்.
நுணவு காட்டிக்குரியவை என்றது பிள்ளை. உள்ளந்தண்டு காணப்படலன்றது இதுக்கு மட்டும்தான் பொருத்தம். அடுத்த சுவாச தொகுதி தொடர்பான நோய் அல்லாதது புரோன்கைட்டிஸ், அஸ்பெஸ்டோசிஸ், சிலிகோசிஸ் வரும். அதெரோஸ்கெலரோசியா தான் வராது. குருதி சுற்றோட்ட தொகுதி சம்பந்தப்பட்ட நோய் தான். அடுத்த வருங்க ஆட்சியான நெட்டையான இயல்புக்குரிய பிறப்புரிமை அமைப்பு கேபிட்டல் டியும், பின்னடைவான குட்டியான இயல்புக்குரிய பிறப்புரிமை அமைப்பு டியும் ஆகும். ஏபிசிடி ஆகிய 4 பெற்றோர் தாவரங்களின் பிறப்புரிமை அமைப்புகளை கருதுக. இவற்றுள் எவற்றை இனங்கலப்பதன் மூலம் F1 சந்ததியில் அனைத்தும் உயரமான மகத்தாவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எங்களை பார்த்தோனைய விட தெரியும் ஏ வரும். ஏன்னா ஏல வந்து விடுவிக்கப்படுற முன்னாடி கேபிட்டல் டி அல்லது ஸ்மால் டி தான் வரப்போகுது. அப்ப அப்படி வந்தாலும் அது வந்து உயரமானதான் ஆட்சி. அப்ப எல்லாமே உயரமாயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் சான்ஸ் இருக்கு. இங்கேயும் வாரது எல்லாமே உயரமாயிருக்கும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் டி கேபிட்டல் டியும் வரும், ஸ்மால் டியும் வரும். இங்கே கேபிட்டல் டி கேபிட்டல். இதுல விரைக கட்டாயம் என்ன, ஆட்சியானது இங்க 2 பேரும் இனக்கலப்பு செய்யக்குள்ள கேபிட்டல் டியும் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அப்ப இதுவும் உயரம் தான். ஏசிடி 3லையும் உயரமான தாவரங்கள்ல F1ல வரும். பியில மட்டும் 2ம் வரும். சரி, அப்ப ஏசிடி என்றது பொருத்தமான விட. அடுத்தது மாப்பொருள் அம்புக்குறி தயலின் என்ற நொதியம் தொழிற்பட்டு மோல்டோஸாக மாற்றப்படுது. இச்சமிபாடு நிகழும் உணவு கால்வாய்ந்த பகுதி எங்க நடக்குதா, வாய்க்குழியில நடக்கும். பித்தப்பையில நடக்காது, பெருங்குடல்ல சமிபாடே நடக்காது. இறப்பையில வந்து புரதத்தினுடைய சமிபாடு தான் நடக்கும். புரதத்தினுடைய பகுதி சமிபாடு தான் இறப்பையில நடக்கும். புரதம் வந்து பெப்சின் தொழிற்பட்டு பல்பெப்டைட்டாக மாற்றப்படும். 105 குருதியில் காணப்படும் கீழுள்ள ஏபிசிடி ஆகிய 4 கூறுகளில் எவை சுகதேகி ஒருவரின் சிறுநீரில் காணப்படாது. குளுக்கோஸ் காணப்படாது. குளுக்கோஸ் காணப்பட்டா அவருக்கு வெள்ள நீரிழிவு இருக்குது என்றது பிரச்சனை. குருதி புரதம் காணப்படாது. ஒரு ஆளுடைய சிறுநீர்ல குருதி புரதம் வெளியேறிச்சதுன்னு சொன்னால் அவருக்கு வந்து சிறுநீரக அழற்சி, அதாவது நெஃப்ரைட்டிஸ் என்ற நோய் நிலைமை இருக்குன்னு. யூரியா நீர் வந்து வெளியேறும், அது இருக்கு. அப்ப ஏயும் பியும் மட்டும்தான் என்ன சுகதேகி ஒரு வெற்ற சிறுநீர்ல காணப்படாது. ஏயும் பியும் மட்டும். தாவரங்களில் நிகழும் அசைவு செயற்பாடாக அமையாதது பின்வருவனற்றுள் இது. வித்துக்கள் சூழற்காரணிகள் மூலம் வெவ்வேறு இடங்களுக்கு பரம்பலடைதல், மாலையில் புளிய மரத்தின் நிலைகள் பூம்புதல் அசைவு, தண்டின் முன்னேறும் போல் ஒளியை நோக்கி வளருதல் அசைவு, வேறு நுனிகள் புவியை நோக்கி வளருதல் அசைவு. வித்துக்கள் வந்து சூழற்காரணிகள் மூலம் வெவ்வேறு இடங்களுக்கு பரம்பலடைதல் அசைவாக கொள்ள இயலாது. அடுத்த ஒளித்தோப்புக்கு அவசியமான காரணிகளில் ஆய்வுக்கூடத்தில் பரிசோதிக்க முடியாத காரணி வந்து நீர். அடுத்த பின்வருவனற்றுள் சிறுமணியற்ற வன்குருதி களம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒற்றை குழி. மூல நாடி, நடுநிலை நாடி, யோசி நாடி அல்லது அமில நாடி சிறுமணிகளை கொண்டிருக்கும். ஒற்றை குழியமும் நிணநீர் குழியமும் தான் சிறுமணியற்ற வன்குருதி களமாக இருக்கும். மூளை, இதயம், கண் என்பவற்றை கொண்டிராத அங்கி பின்வருவனற்றுள் இது. ரைட், நட்சத்திரம். அடுத்த கலங்களின் அனைத்து செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்தும் கலப்புநங்கம் எது? கரு. பார்வை குறைபாடு ஏற்படுவதற்கு காரணமான மூளையின் பகுதி பின்வருவனற்றுள் எது? பாத்தீங்கன்னு சொன்னால் மூளையம். ரைட், பார்வை புலனுணர்வுகளை வாங்குறது எல்லாம் மூலியத்துல தான் இருக்கு. மூளை வந்து உடற் சமநிலையோட தொடர்பட்டது. நீள்வளையம், மைய விளையம் வந்து தெரிவினை செயற்பாடுகள், இதய துடிப்பு வீதம், சுவாச வீதம் அதுகளை கட்டுப்படுத்துறதோட தொடர்பட்டது. அடுத்த கிரிக்கெட் துடுப்பாட்ட வீரர் ஒருவர் பந்தை பார்த்தல், பாத அசைவை மேற்கொள்ளல், பந்தை அடித்தல் என்பன சரியான முறையில் நடைபெற உடலில் காணப்படும் பொருத்தமான பகுதி நரம்பு தொகுதி இயப்பாக்கம். சரி, இயப்பாக்கம் சரியா நடக்கணும் என்ற நரம்பு தொகுதியின பங்கு பெற்றது அவசியம். பருவமடைந்த பெண்களின் கருப்பைச்சுவர் அடிப்படையும் அவற்றை பின்வருவனற்றும் இது.
சரியா, கருப்பைச்சுவர்ல நடக்கிற அவத்தையை வந்து நாங்கள் இப்ப புடைப்பவத்தை லியூட்டியல் அவத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் எங்க நடக்கும்? சூலகத்துல நடக்கும். பெருக்கலவத்தை, சுரப்புக்குரிய அவத்தை, மாதவிடாய் அவத்தை, இவ்வளவு வந்து கருப்பைச்சுவர்ல நடக்கும். அதுல கருப்பைச்சுவர் தடிப்படைகிற அவத்தை என்று பாத்தீங்கன்னு சொன்னால், சரியா, அதை பற்றி ஒரு பார்த்துட்டு போவோம் நாங்கள். சரியா, மூன்றாவத்தை மாதவிடாய் பெருக்கலவத்தை, சுரப்பவத்தை, இதுவெல்லாம் கருப்பைச்சுவர்ல நடக்கும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் மாதவிடாய் அவத்தை வந்து மாதவிடாய் அவத்தையில என்ன நடக்குதுன்னு சொன்னா கருப்பைச்சுவர் வந்து சிதைவடைகின்ற செயல்முறைகள் தான் நடக்குது. அதுல ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹோமோன் மட்டம் வந்து குறையும். பெருக்கலவத்தையில வந்து சிதைவடைந்த கருப்பைச்சுவர் வந்து ஈஸ்ட்ரஜன் ஹோமோன் செல்வாக்கால விருத்தி அடைய ஆரம்பிக்கும். சுரப்பவத்தையில தான் விருத்தி அடைந்த கருப்பைச்சுவரின் தடிப்பு வந்து அதிகரிக்கும். சரியா, இப்ப தடிப்பு அதிகரிக்கிற அவத்தை வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எங்க சுரப்பவத்தையில அதிகரிக்கும். ரைட், இதுக்கு பொருத்தமான விடை சுரப்பவத்தை. மாதவிடாய் அவத்தையில கருப்பைச்சுவர் அதுகள் வந்து சிதைவடையுது. பெருக்கலவத்தையில சிதைவடைந்த கருப்பைச்சுவர் வந்து வளர ஆரம்பிக்குது. சுரப்புக்குரிய அவத்தையில வந்து தடிப்படைய ஆரம்பிக்கும். அடுத்த உயர் வடிகட்டல் என்னும் செயல்முறை நடைபெறும் சிறுநீரகத்தின் பகுதி பின்வருவனற்றுள்ளது. உயர் வடிகட்டல் நடக்கிறது வந்து கலங்கோலம், கோமனின் உரை. சரி, அங்கதான் உயர் வடிகட்டல் நடக்கும். அடுத்த நெளிந்த தாவர தண்டுகளுக்கு தாங்கும் தொழிலை மேற்கொள்ள காணப்பட வேண்டிய பொருத்தமான கலப்பு முன்வைக்கிறது. நீர் சமநிலையப்பன்றது வீக்கமுக்க மாற்றத்துக்கு உள்ளாகி நெளிந்த தண்டுள்ள தாவரங்களுக்கு தாங்குதல் தொழிலை மேற்கொள்வது வந்து. அடுத்தது வெயில் காலங்களில் சிறுநீர் குறைவாக வெளியேறும். இதற்கு காரணமான ஹோமோன் வந்து ADH. அதில் சிறுநீர் பெருக்க எதிர்ப்பு. இன்சுலின் குளுக்கோகோன் வந்து குளுக்கோஸ் மட்டத்தை சீராக்குறதோட தொடர்பட்டது. கல்சிமோனின் என்றது வந்து கல்சியம், குருதியில கல்சியத்தின் மட்டத்தை, கல்சியம் அயன்ற மட்டத்தை சீராக்குறதுக்கு பொறுப்பானது. அதிரீனலின் வந்து உடலை அவசர நிலைமைகளுக்கு தயார்படுத்தும். குளுக்கோகோன்ன்றதும் வந்து இதுக்குள்ள வரும், குளுக்கோஸ் மட்டத்தை சீராக்குது. அப்ப பொருத்தமானது ADH. இவரோட மே மாதம் 6ஆம் தேதி காப்புத்தசார பரீட்சை எதிர்நோக்க உள்ள மாணவர்களுக்கான விஞ்ஞான பாட கருத்தரங்கு தொடர் சூமூடாக வருகின்ற 22 திங்கட்கிழமை தொடக்கம் வெள்ளிக்கிழமை வரை நடக்க இருக்கிறது. அதுல நீங்கள் பங்கு பெற்றதுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சில விஷயங்கள் கொடுத்திருக்கிறேன். பங்கு பெற்ற விரும்புகின்ற மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் உள்ள விடயங்களின் ஊடாக அதுல இணைஞ்சு கொள்ள முடியும் என்று சொல்லிக்கொள்கிறேன். இதுல உயிரியல், பௌதிகவியல், ரசாயனவியல் என்று சொல்லி 3 பாடங்களுக்குரிய செயலமர்வுகள் நடக்கும். அதுக்கு முதல் கல்வி அமைச்சின் பேப்பரும் செய்து விடுவேன். விருப்பமானாக்கள் அதில் ஜாயின்